ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 27 இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஒரு சில இடத்துல விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம்ல. திருப்பி திருப்பி அவங்க வரக்குள்ள வேணான்னு சொல்ல முடியல. திருப்பி போய் பேசவும் முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஒரு குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்துட்டுருக்கேன். நம்மளால எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தொல்லையாக இருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம். திருப்பி அவங்க பேசுகிறாங்க, முடியல. வேணான்னு சொன்னாலும், அதுக்கு பேசாதன்னு சொன்னாலும் கஷ்டப்படுவாங்க. பேசினா நான் எதனா பண்ணி விட்டுறேன், அதனாலே கஷ்டப்படுறேன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையாலுமே நான் என்ன பண்ணுறது போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு காலையிலேருந்து உடம்பு சரியில்லை. எனக்கு வேறு தலைவலி. இப்போ தலைவலி தான் இருக்குது. நாளைக்கு நான் காலேஜ் போக முடியுமான்னு தெரியல. லீவ் போட்டுடலான்னு தான் நினைக்கிறேன். நான் காலேஜ் போக மாட்டேன், நாளைக்கு லீவ் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப தலைவலி, உடம்பு சரியில்லை எனக்கு சுத்தமாக. சளி பிடிச்சிட்டு வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்கும். அதான் பேசுகிறாங்க, என்னால் முடியல சத்தியமாக. தப்பு யார் மேலே, எதுக்கு, அதெல்லாம் எதுவும் யோசிக்க தோணலை. திருப்பி போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நானும் கஷ்டப்பட வேண்டாம், அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இனிமேல் இருக்கிற கொஞ்சம் காலேஜ் முடிய போகுதுங்க. ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதத்தில் யாருக்கும் தொல்லையாக இருக்க வேணாம். நம்ம தனியாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன நான் நாளைக்கு சொல்கிறேன். உண்மையிலே இப்போ என்னால் பேச முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.